யாரை நீ என்ன செய்யற? முன்னாடி எல்லோரும் தேடினார்கள், இப்ப ஒருத்தர் சுருக்கிட்டாரு, நீ யாரை தேடுற? நீ யாரை பக்கத்தில் கை சொல்லி, நீ யாரை தேடி வந்திருக்க? எல்லோரும் தேடுறாங்க கடவுளை, ஆனா நீ யாரை தேடுற? தேட வேண்டியவரை கரெக்டா தேடு. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41 49 முடிய ஒரு சம்பவம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41 49 முடிய ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னா, இயேசு கூட்டிக் கொண்டு யோசேப்பும் மரியாளும் எங்க வந்தார்கள்? எருசலேமுக்கு பலி செலுத்துவதற்கு வருகிறார்கள். நீங்க வீட்டில் படிச்சு பார்த்துக்கிடுங்க, அது படிக்க நமக்கு நேரம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க? வருஷோந்தரம் வருவார்கள். இப்போ இயேசுக்கு 12 வயசு. எத்தனை வயசுமா? 12 வயசு பையனை அங்க நியாயப்பிரமாண காரியத்திற்காக அவர் ஒரு சடங்கு செய்வதற்கு கொண்டு வர, ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இங்கே விசேஷமெல்லாம் முடிச்சுட்டு, திருவிழாவை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போது ஒரு நாள் பிரயாணம் போகிறாங்க. இயேசு மரியாளுக்கு பிறந்தது பெரிய வரம், ஆமாம் இல்லைங்களா? மரியாள்னால் இயேசுவுக்கு மகிமையா, இயேசுவால் மரியாளுக்கு மகிமையா என்று பார்த்தால், யாருக்கு யார் மூலியமா மகிமை? இயேசுவின் மூலியமாக தான் மரியாளுக்கு மகிமை. யோவான் ஸ்நானகன் மூலியமாய் எலிசபெத்துக்கு மகிமையா, எலிசபெத் மூலியமாய் யோவான் ஸ்நானனுக்கு மகிமையா என்று பார்த்தால், யோவான் ஸ்நானம் மூலியமாக தான் எலிசபெத்துக்கு மகிமை. விளங்குதுங்களா? அப்ப இந்த மகன் எப்படிப்பட்டவர்? இவர் தெய்வ அம்சம் உள்ளவர் என்று மரியாளுக்கு தெரியும், யோசப்புக்கு தெரியும். இப்ப கோயிலுக்கு வந்தவங்க கோயில் திருவிழாவை முடிச்சுட்டு ஒரு நாள் பிரயாணத்துக்கு வீட்டுக்கு போறாங்க. ஆனா இயேசு இல்லாமலேயே போறாங்க. இயேசுவை திருவிழாவில் தொலைச்சிட்டாங்க. இயேசு என்ன செய்தாங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அநேகர் தேடுகிறார்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா? அவர்கள் பல திருவிழாக்களில் இயேசுவை தொலைச்சவங்க இருக்காங்க. சர்ச்சுக்கு ஏன் வரல? திருவிழாவுக்கு போயிட்டான். சர்ச்சுக்கு ஏமா வரல? அங்க ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம். விசேஷத்துக்கு போயிட்டு இயேசுவை தொலைச்சவர்கள். இப்ப கையில் இருக்கிற பையன் காணோம்னா உடனே தேடணுமா வேணாமா? இவங்களுக்கு என்ன, அதை விட என்ன சோழி? ஒரு நாள் பிரயாணம் போறாங்கப்பா. ஒரு நாள் போயிட்டாங்க. ஒரு நாள் எவ்வளவு பேசியிருப்பாங்க? ஒரு நாள் பிரயாணம் எவ்வளவு பேசியிருப்பாங்க? எத்தனை காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? மிச்சம் இருக்க சாப்பாடு, ஏன்னா அங்கே ஆக்கி சாப்பிட்டு மிச்சம் நம்ம கொண்டு போவோம்ல, அது கொண்டு வந்துட்டியா? அந்த பாத்திரம் கொண்டு வந்துட்டியா? அருவா கொண்டு 2 அருவா அது கொண்டு வந்துட்டியா? இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்களா? நீங்களும் அப்படி போயிட்டு வந்தவங்க தான். நீங்க வரும்போது எல்லாம் பார்த்து தானே கொண்டு வருவீங்க. ஆனா இவருக்கு ஒரு நாள் பிரயாணம் போகும்போது இதெல்லாம் பார்த்து தானே போயிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தாங்க, இயேசுவை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்க்குறீங்க, இயேசுவை விட்டுறீங்களே. எல்லாத்தையும் பார்க்குறீங்க, இயேசுவை விட்டுட்டீங்களே. ஒரு நாள் பிரயாணம் ஐயா, ஒரு நாள் பிரயாணம். நமக்கு மாதிரி ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அல்ல. அவங்களை காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். 6 மணி நேரம் 12 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க? பிரயாணம் பண்ணியிருக்காங்க. 12 மணி நேரம் அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பாங்களா? வண்டி ஓட்டிக்கிட்டே போயிருப்பாங்களா? எங்கேயாச்சும் நின்று இருக்க மாட்டாங்க? நின்று எங்க சாப்பிட மாட்டாங்க? அப்போ கூட பயமலை ஞாபகம் வராதா? வரல இவங்களுக்கு. ஏன்னா சோத்துக்குள்ள இருக்கா சொக்கலிங்கம். சில பேர் சோறு 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 சோறு, திருவிழா 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 திருவிழா, விசேஷம் விசேஷம் விசேஷம். இயேசுவை தொலைச்சிட்டீங்களே. எல்லாரும் தேடுற மாதிரி நீங்க தேடுறீங்களா? இல்ல யாரை தேடுகிறேன்னு சொல்லி கரெக்டா தேடுறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆச்சு காணோம். உடனே இவங்க பார்த்தாங்க, மரியாளுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆகா ஏசுநாதரை விட்டுட்டோம், தேடுறா சொல்லி யாருக்கிட்ட தேடினாங்களா? அந்த வசனம் மட்டும் வாசிங்க. அறிமுகமானவரிடத்திலும் உறவுக்காரங்கள் மத்தியிலையும் இயேசுவை தேடினார்களாம். வாசி சுமதி. ஒருவேளை இவங்களா கற்பனை பண்ணிக்கிற, விட்டுட்டு வந்தது இவங்க,
ஒரு நாள் கழிச்சு யோசனை வருது, ஒருவேளை நம்ம பிரயாணம் இருக்க மாதிரி பிரயாணத்தில் அவரும் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் பிரயாணம் வந்து, கவனிங்க, யாருக்கிட்ட தேடுறாங்க? யாருக்கிட்ட தேடுறாங்க? உறவுக்காரர்கிட்ட. யார? இயேசுவ. இருப்பாரா? உங்க உறவுக்காரர்கிட்ட இயேசு தேடினா இருப்பாரா? அங்க இருக்கிறதெல்லாம் வேற. அங்க இருக்கிறது வேற. உன் உறவுக்காரர் இருக்கிற இடத்துல வேற. அங்க இயேசு இருக்க மாட்டார். நீ உன் இஷ்டத்துக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் இயேசுவுக்காக நான் செய்தேன் சாட்சி சொல்லுவாங்கல்ல, எல்லாம் முடிச்சுட்டு இயேசுவுக்காக நான் சாட்சி சொல்லுகிறேன், இயேசுவுக்காக சாட்சி சொல்லுகிறேன், முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். செய்யறதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிருக்கிறது. நம்முடைய சுயம், நம்முடைய காரியங்கள், மனிதனுடைய போதனைகளை, மனுஷனுடைய கற்பனைகளை போதனைகளாக போதிக்கிறார்கள். அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் போதனை. இது இப்படி செய்யணும், இந்த தண்ணி அங்கே ஊற்றணும், இங்கே கல் இங்கே எடுத்து வைக்கணும், இது இப்படி வைக்கணும், எல்லாத்துலேயும் சாங்கியம். இது மனசனுடைய கற்பனை, அது போதனையாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? போதனை. இந்த இடத்துல தண்ணி போர் போகிறதுக்காக ஒருத்தர் தம்பி வர சொல்லியிருந்தார். அவர் வந்த உடனே நின்னார். அது பூரா நெறிஞ்சி முள் இருக்கிற இடம். நாங்களாம் செருப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் செருப்பு கட்டினார். அது ஒரு வகையான, ஏன்னா அந்த ரத்த சம்பந்தமானது ஒருவேளை பூமியில் பட்டா அப்படி இருக்கணும் கூட ஓரளத்தை நம்பிக்கலாம். உடனே சொன்னார், தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வந்தோன்னே முழு குடத்தை கொண்டு வாங்கினார். முழு குடத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. அதில் பாதி தண்ணியை அங்கே இருக்கு பாரு ஒரு வேப்பஞ்செடி, அதில் ஊற்றினார். மறுபடி அப்படி தானே? வேப்பஞ்செடியில் ஊற்றினார். பாதி தண்ணி அதில் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த தண்ணி கையில் வச்சுட்டே போனார். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு வகையான என்னது, நான் பெரிய ஆள் என்று காண்பிப்பதற்காக ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் எனக்குள்ள ஒன்று இருக்கு. சரி, அந்த இடத்துல வேப்பஞ்செடி இல்லைன்னா என்ன செய்யறது? நான் போனவா சொன்ன போல செத்து போனவங்களுக்கு 3ஆம் நாள் பால் கொண்டு போய் எங்க ஊத்துறாங்க? எருக்கஞ்செடி. உசில வேலை எருக்கஞ்செடி இல்லையா? ஏதோ ஒரு பச்சை செடியில் என்ன செய்யணும்? ஏன் பால் மட்டும் ஊற்றுறது என்ன? மோர் ஊற்று, தயிர் ஊற்று, ஒரு டீ காப்பி அவர் என்ன குடிப்பாரோ அது கொண்டு போய் ஊற்றும். எதுக்கு பால் மட்டும் ஊற்றணும்? ஏன்னா அவர் சின்ன வயசில் சில ஆசைகள் என்ன செஞ்சுருக்கும். பால் என்பது பொதுவான ஒரு காரியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே உறவினரிடத்தில் இயேசுவை தேடுகிற ஒரு மரியாள், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று தேவதூதன் அவளை வாழ்த்தினாரா இல்லையாம்மா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. வாழ்க என்ற வார்த்தை முதல் அங்கதான் வருது. இப்படி கிருபை பெற்றவர்கள் கூட இயேசுவை தேட வேண்டிய இடத்துல தேடாம உறவினிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டி விட்டுருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் சொல்லவே முடியாது. மதுரையில் தீப்பொறி ஆர்வம் ஒருத்தர் இருந்தார், திமுக பேச்சாளர். உங்களுக்கு விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போண்டான்னு சொன்னார். அவர் எல்லா கட்சிக்காரும் தாக்குவார். அவர் திமுகவா இருந்தாலும் பேருங்கிற அண்ணாவை தாக்குவார். அவர் ஒரு விரலை நீட்டி ஒரே வயசில் செத்து போயிட்டார் பாரு. பெரியார சொல்லுவார், தமிழர்களே இன உறவு கொள்ளுங்கள், இன உறவு கொள்ளுங்கள் அப்படியே சொல்லி அவருக்கு தாடி தான் பெருசாச்சு தவிர ஒரு காரியம் என்ன செய்யல, நடக்கல பாரு. அவங்க கட்சிக்காரங்க அவரே என்ன செய்வார்? கலைஞரை குறிச்சு தமிழா உணர்வு கொள்ள சொல்லி அவர் மண்டை உதயசூரிய மாதிரி ஆயிடுச்சாமா. அவர் சொல்லுவார், விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டு விட்டுருங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சி பண்ண சொல்லுவார். மதுரை தீப்பொறி ஆறுமுகம் ஒரு தடவை திண்டுக்கல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது, பாத்மா காலேஜ் இருக்கு மதுரைக்குள்ளே, நீங்கள் வரும்போது பாத்மா அங்கே வந்து ஆலமர ஸ்டாப், இன்னைக்கு அந்த ஸ்டாப் பேர் ஆலமர ஸ்டாப். அந்த மரம் இல்லை, எல்லாம் தூக்கிட்டாங்க. அங்கே ஆலமர ஸ்டாப் ஒன்று இருக்கு. அங்கே ஏடிமிக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறைச்சிட்டு கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி வெளியே அவனை இழுத்து நாக்க இருக்கும் போது வெளியே இன்னொரு கார் வந்ததுனால தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ மதுரையில் ஜிஹெச்சில் படுத்து கிடக்கிறாரு. கலைஞர் வேறொரு ஜோலியாக வந்தவர் இவரை பார்க்க போகிறாரு. பார்த்தோன்னே இது வந்து அவரே சொன்னது. எங்கள் சமயநல்லூரில் ஒரு மீட்டிங்கில் அதுக்கு அந்த ரீசனில் போடுறாங்க. அந்த மீட்டிங் நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் சொல்கிறாரு, கலைஞர் என்னை பார்த்து என்னை விசாரிப்பாருன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் சாகலையாடா நீ, அந்த மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னது.
அப்படி நல்ல வேலை நாக்கு அறுக்காம விட்டாங்களே, ஏன்னா இந்த நாக்கு தானே எல்லாத்தையும் பேசுது அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிருபை பெற்றவதான் இயேசுவை தொலைச்சிட்டா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நீங்க நல்லா சபைக்கு வர்றவங்க தான், இயேசுவை தொலைச்சிட்டாதீங்க. சில வேலை நினைக்கலாம், ஆணைக்கும் அடிசருக்கும். பெரிய பெரிய ஆள் இருந்தாலும் சில வேலை என்ன செய்வாங்க, தவறுவாங்க. ஆனால் எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடணும். எங்கே தொலைச்சிங்களோ, ஒரு ஆள் ஒருத்தர் லைட்டு வெளிச்சத்தில் தேடிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தாராம். ஒரு ஆள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். என்னப்பா தேடுறேன்னா, என் மோதிரத்தை காணாமல் போயிடுச்சு சார், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே நம்ம கேட்போம், எங்கே போட்டீங்கன்னு சொல்லி. போட்ட இடம் தெரிஞ்சா அவனை போய் எடுக்க மாட்டானா? இந்த தேடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரா, எப்போ எங்கே போட்டேன் அப்படின்னு கேட்டால், அங்கே போட்டேன். ஏ, அங்கே போட்டுட்டு இங்கே எதுக்கிட்ட தேடுறேன்னா, அங்கே இருட்டா இருக்கு சார், இங்கே தான் வெளிச்சமாக இருக்கு, இங்கே தேடுறேன்னா. இவன் மெண்டலா இல்லையா? எங்க தொலைச்சாங்களோ அங்க தேடுனதானே கிடைக்கும். இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் வந்து தேடுனா எப்படி கிடைக்கும்? வாய்ப்புகள் இல்லை. இப்ப இயேசுவை எருசலேமிலே இந்த அம்மா தொலைச்சிட்டு யாருக்கிட்ட தேடுறா? இன்னைக்கு ரொம்ப பேர் சொந்தம் வேணும், பந்தம் வேணும் என்று சொல்லி, உறவுகள் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தொலைத்தவர்கள் உறவினரிடத்தில் தேடிக்கிட்டு தெரியுறாங்க. உன்னை உதவாக்கரையா ஆக்கிச்சு ஒரு காலத்தில். உன் உறவு ஒரு காலத்தில் எப்படி நினைச்சது? உன்னைய உதவாக்கரையா நினைச்சது. அந்த உதவாக்கரையா நினைத்தவரிடத்தில் நீ போய் இயேசுவை தேடிக்கொண்டிருந்த கிடைப்பாரா? கிடைக்க மாட்டா. அப்புறம் அறிமுகமானவரிடத்தில், இப்ப உறவுக்காரங்க தேடுனா அங்க இயேசு இல்ல. அதுக்கப்புறம் எங்க தேடுனா? அறிமுகமான இடத்துல. ஏ மச்சானா பாத்தீங்களா, மலைவாழ தோட்டத்தில் அந்த அம்மா தேடி தெரிஞ்சது போல என்ன செய்யறா? யார்கிட்ட? உறவுகிட்ட இல்ல, அறிமுகமானவர் இடத்துல. உறவுகிட்ட வந்தா அங்க தேடுனா அங்க இல்ல. அப்புறம் அறிமுகமானவன யாரு? பழகினவங்க, பார்த்தவங்க, பேசவங்க, ரோட்ல போகும்போது ஹாய்ன்னு போறாங்களே, 3 நாள் ஹாய்ன்னு சொல்லிட்டு போனாரு, 4ஆம் நாள் நான் ஹாய் சொல்லணும். இவங்க தான் பழக்கமானவர்கள், இவங்க கிட்ட தேடுறாங்க. இல்லம்மா, இல்லை, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர்கள் தான் உன்னை தேடணுமே தவிர நீ உறவுக்காரிடத்துல தேட முடியாது. அங்க இயேசு இல்லை. நீ யாரை தேடுகிறான்னு கரெக்டா நீ தேடு, கரெக்டா தேடு. எல்லாரும் தேடுறாங்க, நானும் தேடுகிறேன், அப்படியா? இல்ல, தேட வேண்டியவரை கரெக்டா தேடு. உன் உறவுக்காரிடத்துல இயேசுவை தேடாத, அங்க இயேசு இல்ல. உனக்கு அறிமுகமான இடத்துல இயேசுவை தேடாத, அங்க இயேசு இல்ல. உனக்குள்ளா இருந்த இயேசை நீ தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு தெரியாத. இப்பதான் பார்க்குறாங்க கணவன் மனைவி, ஒருவேளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமோ ஊருக்குள்ள எருசலேம்ல. திரும்பி வர்றாங்க. எத்தனை நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு வர்றாங்க. வந்து தேவாலயத்தில் தேடி பார்த்தா ஏசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அங்க இருக்க பெரிய பெரிய வேத பண்டிட்டுகளோடு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார். இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி அவ்வளவு மத்தியில இந்த அம்மா போய், ஏன் மகனே இப்படி செய்தாய்? இப்ப ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, முறையா பார்த்தா இயேசு கேட்டுக்கணும், நீ எல்லாம் தாயா? என்னை விட்டுட்டு சாப்பாடு கிடைச்ச உடனே வண்டி கட்டிட்டு என்ன செஞ்சிட்ட? ஊரு பக்கம் கிளம்பி போயிட்டேன். கோடை ஒருத்தர் வந்தானே, பையன் இருக்கானா இல்லையா, என்னை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் நீ பட்ட என்ன செஞ்சிட்ட? மூட்டை கட்டிட்டு போயிட்டியே, நீ எல்லாம் தாயா அப்படின்னு கேட்டுக்கணும். இந்த அம்மா முந்திக்கிட்டு, ஏன் மகனே இப்படி செய்தார்? அவர் எங்க போனார்? அங்கதான் இருக்கிறாரு. நீ தானே அவரை விட்டு போனே. விளங்கணும். அல்லேலூயா. சில பேருக்கு விளங்கல. இயேசு உன்னை விட்டு போகல, நீ தான் அவனை விட்டு போயிருக்கிற. நீ தான் அவரை விட்டு போய் உன்னுடைய பிரயாணங்கள் வேஸ்டா போச்சு. நீ தான் அவரை விட்டு போயிருக்கிற. 2 நாளாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கு, தேவனை தேடும் போது தேடு, அப்போ நீ கண்டடைவாய். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் சமீபத்தில் இருக்கும்போது கூப்பிடு. நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்ன செஞ்சிருவார்? விட்டு விடுவார். நீ அவரை விட்டா அவரும் உன்னை விட்டுருவார். நீ விட்ட பிறகு அவர் வந்து தொண்ணாந்துக்கிட்டு பின்னாடியே வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா சீசர்களை பாருங்க, 70 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஐயா, இயேசுவுக்காக ஊழியம் செஞ்சவங்க, இயேசுவோட இருந்தவங்க,
இயேசுவுக்காக அற்புத அடையாளங்கள் செஞ்சவங்க, வீட்டை விட்டு ஊரை விட்டு எல்லா விட்டு வந்தவங்க 70 பேர் ஒரு உபதேசம் கேட்ட உடனே அவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்தாங்க? போயிட்டாங்க. 70 பேர் போயிட்டாங்க. 70 பேர் போயிட்டாங்க. 12 பேர் மட்டும் மிச்சம். பேதுரு பார்த்து கேட்கிறாரு, பேதுரு 70 பேர் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனசாய் இருக்கீங்களோ? அப்ப பேதுரு சொன்னா, இல்ல ஆண்டவரே, நாங்க யார் இடத்துல போவோம்? நாங்க யாரை தேடணுமோ அவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் யாரை நாங்க தேடுறது? நாங்க யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வாழ்வதற்குரிய வசனங்கள் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கேன்னு கேட்டார். அந்த 70 பேர் பின்வாங்கி போனாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட இயேசு அவங்களை தேடி போகவே இல்லை. விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க. அவங்களை விடவா நம்ம? அவங்க சீசர்கள், இயேசுக்காக ஊழியம் செய்தவர்கள், இயேசுக்காக கிராம கிராமமா சென்று ஊழியம் செஞ்சவங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினாலே பிசாசி ஓடுது, உங்க நாமத்தினாலே ஜெபம் பண்ணோம், வியாதி சுகமாச்சு, உங்க நாமத்தினாலே அற்புத அடையாளம் செஞ்சோம். அவ்வளவு செஞ்சவங்க பின்வாங்கி போகும்போது ஆண்டவர் அவங்களை என்ன செய்யல? போய் பார்க்கவே இல்லை, விட்டுட்டாங்க. நீங்க பின்வாங்கி போவீங்க, உங்களை பின்னாடியே வருவார், என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அந்த நினைப்பு தான் பொழப்ப கிடக்கும். அவங்க விட நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. ஒருவன் மனம் திரும்பி பரம ஈவை ருசி பார்த்தும் அவங்க தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டு அவன் பின்வாங்கி போவானானால் அவனை மறுபடியும் திருப்புவது கூடாத காரியம் என்று இயேசுநாதரே சொல்லிட்டார். மறுபடியும் அவங்க கொண்டு வர்றது சிரமம். ஏன்னா நீ என்ன வசனம் சொன்னாலும் அவன் சொல்லுவான், இந்த வசனம் எனக்கு தெரியாதா, இந்த ஜெபம் எனக்கு தெரியாதா, இது நீங்க இப்பதான் பாஸ்டர், நாங்க 3 தலைமுறை இருந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ என்ன சொன்னாலும் எனக்கு தான் பேசுவான். நீ என்ன சொன்னாலும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் பேச்சு தான் மேல இருக்கிறனால அப்படிப்பட்டவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ இயேசுகிட்ட வந்து அம்மா சொல்றாங்க, ஏன் மகனே இப்படி செய்தாய்? நானும் தகப்பனும் விசாரத்தோடு உம்மை தேடினோமே. ரொம்ப கவலையோடு தேடினோமே. நானும் உங்க அப்பாவும் என்ன செய்தேன்? ரொம்ப விசாரத்தோடு தேடினோமே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிங்க, 41:9. அதற்கு அவர் இயேசு, ஏன் என்னை தேடினீர்கள்? சுத்தி இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க? இவ்வளவு தூரம் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தேடிட்டு வந்தா இவர் என்ன கேள்வி கேட்கிறார் பாரு, ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? நான் பிதாவின் சித்தத்துக்கு அடுத்தவைகள் இருக்க செய்வேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரியல அவங்களுக்கு. இயேசுவை 12 வருஷம் கோடை வச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? இப்ப இயேசுக்கு 12 வயசு. 12 வயசு கோடை, 12 வருடம் கோடை இருந்தாலும் இயேசுடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்க 12 வருஷமா நீங்க சர்ச்சுக்கு வரலாம், 20 வருஷம் சர்ச்சுக்கு வரலாம், 5 வருஷம் வரலாம், தப்பு இல்லை. ஆனா இயேசுவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இயேசுவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லோரும் தேடுகிறார்கள், நாங்களும் தேடுகிறோம். அங்கே போன பேய் ஓடுது, அதுக்காக ஒரு கூட்டம் வரும். பேய் போன பிறகு அவங்களும் சேர்ந்து போயிடுறாங்கல்ல. எத்தனை பேய்கள் போச்சு, அவங்களும் கோடையாக போயிட்டாங்க. மறுபடியும் போன போய் எங்கேயாச்சும் வழி சந்தர்ப்பம் சந்திச்சிருச்சுன்னா மறுபடியும் என்ன செய்வாங்க? எங்கே போய் சுகமாச்சு? அப்போ யோசனை வரும். அப்போ தான் என்ன செய்யும்? நம்ம மேலே யாவகமே விளங்குதா? அப்படி நிறைய பேர் நடந்திருக்கா இல்லையா? சரி, இப்போ அவங்க நம்ம குறை சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லா சாமிகள் போல இவரும் ஒரு தெய்வம், எல்லா தெய்வத்தை போல இவர் ஒரு தெய்வம், இவர் என்ன ஸ்பெஷல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி நினைக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். இப்போ ஏன் என்னை தேடிகள்? இப்போ எதற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம்? அது கரெக்டாக நம்ம புரிந்து கொள்ளணும். கரெக்டாக என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். லூக்கா சுவிசேஷம் 3 கூட்டம் சொன்னல, சீக்கிரமாக 12 ஆயிடுச்சு, 12 கலக்கெல்லாம் முடிக்கலாம் பார்த்தேன். ஏன் ஸ்தோத்திர தலைப்பு மட்டும் தான், ஏன் தேடுனீங்க, எதுக்காக தேடுறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த கூட்டத்தில் சில பேர் எதுக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள் சொல்லி இன்னைக்கு நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 2:13 சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? இப்போ தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. ஆனா ஒரு சிலர் எதற்காக இயேசுவை தேடினார்கள் தெரியுமா?
வாசிங்க. இயேசு குழந்தையா இருக்கும்போது அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறேது தேடுவான். ஏறேதும் தேடுவான். எதற்காக தேடுவான்? கொலை செய்யறதுக்கு தேடுவான். சொல்லுவாங்களே, அவனை பார்த்த கொலை செய்யாம விட மாட்டேன் சொல்லுவாங்களே. ஏறேதும் இயேசுவை தேடினான், வணங்குவதற்காக அல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, இயேசுவை என்ன செய்வதற்காக? கொலை செய்வதற்காக. இப்ப இயேசு எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறார்? குழந்தை, குழந்தை, சின்ன குழந்தை, 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தை. இந்த குழந்தையை கொல்லுவதற்கு ஏறேது தேடினான். உங்க விசுவாசம் குழந்தை போல இருக்கா? அந்த விசுவாசத்தில் வளருகிற அந்த இயேசுவை கொலை செய்வதற்கு உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் தேடுவார்கள். உன் மேல் பாசக்காரங்களாக இருக்கிற போல் தேடுவார்கள். உங்க மேல அன்பு வைத்தவர்கள் போல தேடுவார்கள். எதற்காக? உன் மேல பாசம் அல்ல, உனக்குள்ளாக உருவாகிற இயேசுவை கொலை செய்வதற்காக, உன் விசுவாசத்தை கொலை செய்வதற்காக. இப்ப இயேசு வளர்ந்துட்டார், 30 வயசு மேல ஆயிருச்சு. இப்பவும் அவரை கொலை செய்யறதுக்கு தேடுறாங்க. வாசிங்க சோதர யோவான் சுவிசேஷம் 7:25. யோவான் சுவிசேஷம் 7:20. சீக்கிரமா வசனம் மட்டும் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க, வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்கிடுங்க. 7:25. அப்பொழுது எருசலேம் நகரத்தார்கள் சிலர் இயேசுவை இங்க பார்த்து அவங்க கேள்விப்பட்டதை சொல்றாங்க, இவனை அல்லவா கொலை செய்ய தேடினார்கள். இப்ப இயேசுக்கு எத்தனை வயசு? 19 வயசா? 3 வயசா? 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 3 வயசுலயும் கொலை செய்ய தேடினாங்க, 30 வயசுக்கு மேற்பட்டவரையும் கொலை செய்ய தேடினார்கள். விளங்குதுங்களா? உன் விசுவாசம் 30 வயசு ஆயிடுச்சா? இப்பவும் உன் விசுவாசத்தை உடைப்பதற்காக பிசாசை தேடிக்கொண்டே இருப்பான். என வேதம் சொல்லுது, கடைசி காலம் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு அறிந்து கொர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி வகை தேடுகிறான். உன் விசுவாசம் அவனுக்கு பலியாகி விடக்கூடாது. இவனை அல்லவா கொலை செய்யறதுக்கு ஜனங்கள் தேடுறாங்க. இங்கேயும் தேடுனாங்க. எதுக்காக தேடினாங்க? கொலை செய்வதற்காக தான். அதுலயே 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் 37 வாசிங்க. அதுலயே 8, யோவான் 8. இயேசு அவங்கள சொல்றாரு, எப்பா நீங்களும் யார் சந்ததி? விசுவாச மார்க்கம் தானே, நம்பிக்கை இருக்கிறவங்க தானே, விசுவாசம் அல்ல. ஏன்னா விசுவாசம் தகப்பன் ஆபிரகாம். நீங்க விசுவாச சந்ததி என்று எனக்கு தெரியும், அறிவே. ஆனால் உங்களுக்குள்ள இந்த உபதேசம், இயேசுவின் உபதேசம் நிலை பெறாமல் இருக்கிறதுனால் என்ன எதுக்காக தேடுறீங்க? எதுக்காக தேடுறீங்க? விசுவாசிகளை சில வேலை கொலை செய்ய தேடுவாங்க. உன் விசுவாசத்தை இடையூறு உண்டாக்குறதுக்காக. கொலை செய்யணும் உடனே கத்தெடுத்து குத்தி கொலை செய்யறது கிடையாது. உனக்குள்ளாகிற விசுவாசத்தை கெடுப்பதற்காக விசுவாசிகளே உனக்கு இடையூறா என்ன செய்வாங்க? சில வேளைகளை இருப்பார்கள். அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் கிடையாது. தேடுறவங்க எல்லாருமே இயேசுவிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டதுக்காக கொள்வதற்காக தேடவில்லை, கொலை செய்வோம் தேடுகிறார்கள். அதிலே 40 வசனம் பாருங்க. அதிலே 40. தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை சொன்ன மனுஷனாக, ஏன்னா அவர்கள் மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இயேசுவை மனுஷனாக. என்னை கொல்ல தேடுகிறீர்கள், எனக்கு இடையூறு செய்ய என்ன செய்றீங்க? தேடுங்க. இவங்களும் தேடுனாங்க, எல்லோரும் தேடுனாங்க சொல்ல, அதுதான் தலைப்பு. எல்லோரும் தேடுனாங்க. ஆண்டவர் எப்படி தேட சொல்றார்? ஜனங்கள் எதற்காக தேடினார்கள்? இயேசுவை கொலை செய்யவும் தேடினார்கள். 2வது காரியம், நீங்க அதே இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் யோவான் 6:24 26 முடிய 2 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 24. சீசரும் ஜனங்கள் அங்கே இயேசு இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். ஒரு ஊர் விட்டு ஊர் வர்றாங்க இயேசுவை தேடிக்கிட்டு. இது மட்டும் படிச்சோம்னா
இப்போ பயங்கர பக்திமான்களா இருக்காங்க போல் இருக்கே, ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பா இருக்காங்க போல் இருக்கே, எவ்வளவு எப்பா எங்கேயோ கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கெல்லாம் போறாங்கப்பா. 4 மாவடினா அங்க போறாங்க. இங்க ஒரு ஊருக்கு திருப்பத்தூர் முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, திருப்பத்தூர் கூட்டம்னா போறாங்க, சென்னைனா போறாங்க, கோயம்புத்தூர்னா போறாங்க. நல்ல விசுவாசியா இருக்காங்களே. கப்பல் ஏறிக்கிட்டு போனாங்களாம் இயேசுவை தேடிக்கிட்டு. அவங்கள பார்த்தோன்னே இயேசு சொன்னாரு, இயேசுவை கண்ட போது, ரபி பாஸ்டர் எப்படி வந்தீங்க, எப்போது வந்து எங்களை சொல்லாம கொள்ளாம நீங்க மட்டும் வந்துட்டீங்க. ஒரு உரிமை, ஆமா இல்லைங்களா? ஒரு உரிமை, உரிமையா இல்லையா? ரபி என்றால் போதகரே, பாஸ்டர் எப்பொழுது நீங்க இங்க வந்தீர்கள், சொல்லாமல வந்துட்டீங்களே, நீங்க பாட்டு வந்துட்டீங்க, நாங்க என்ன செய்யறோம், தேடிக்கிட்டு தெரிகிறோம் உங்களை, எப்பொழுது வந்தீர்கள்? இயேசு அவங்களுக்கு பிரயுத்தரமாக, அற்புதங்கள் கண்டதுனால நீ என்னை தேடிக்கிட்டு வரல. ஆனா ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக போச்சு. ஆனா அந்த பர்டிகுலர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க அற்புதம் பார்த்ததுனால என்னை தேடிக்கிட்டு வரல, அப்பம் சாப்பிட்டு மூக்கு பிடிக்க நீங்க நல்லா சாப்பிட்டதுனால என்ன எதுக்கு தேடுறீங்க, எதுக்கு தேடுறீங்க? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார், திருப்தியா கொடுத்தார், அப்படித்தானே? கூட கூடையா கொடுத்தார். அப்புறம் 4 மீனும் 4 அப்பமும் 7 மீனா, 4 அப்பம் 7 மீன் 4000 பேத்துக்கு என்ன செய்தார், கொடுத்தார். மீதம் 7 கூட மீதம் எடுத்தாங்க. அவர் போற இடமெல்லாம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார் இல்லையா? நீங்க என்ன எதுக்காக தேடினீங்க தெரியுமா? அற்புதத்துக்காக அல்ல, சாப்பிட்றதுக்குன்னே என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு. முன்னாடி ஒரு கூட்டம் பார்த்தோம், திருவிழாவில் இயேசுவை தொலைச்ச கூட்டம். இந்த கூட்டம் இயேசு தேடிக்கிட்டு தான் வந்துச்சு. இயேசு மேல இருக்க பாசத்து மேல வரல, அற்புதம் பெற்றுக்கொள்ள நோக்கத்தோட வரல. அங்க போனா சாப்பிட்டு வரலாம். இதுக்குன்னு தான் ஒரு கூட்டம் என்ன செய்ய, இயேசுவை தேடுது. இந்த கூட்டத்தில் நாம நிச்சயமா இருக்கக்கூடாது. திரளான ஜனங்கள் அவரை தேடி, மறுபடியும் ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது. திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்து, பாயிண்ட் தான், தங்களை விட்டு போகாதபடிக்கு நிறுத்தி கொண்டார். அவருடைய சித்தம் என்ன? எல்லா பக்கம் போகணும், அப்படித்தானே? தேசமெங்கும் அவர் சுற்றி திரியணும். அவர் நன்மை செய்கிறாராகவே சுற்றி திரிகிறார். இவங்க தேடி போனவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்கேயும் போகக்கூடாது, எங்களோடு தான் இருக்கணும், எங்களோடு தான், தங்களோடு என்ன செய்வதற்கு நிறுத்தி, சொல்லுங்களேன், தங்களை விட்டு போகாதபடிக்கு நிறுத்தி கொண்டார்கள். இது 2 பார்வையை நான் பார்க்குறேன். ஒன்று பேராசை, இன்னொன்று சுயநலம். ஒன்று பேராசை, ஒன்று சுயநலம். எப்படி பாஸ்டர், அவங்க நல்லதானே சொன்னாங்க? ஒன்று, ஆண்டவர் உங்களை நேசிச்சிட்டோம், நீங்கள் எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் எங்களுக்கு தான் சொந்தம், நீர் எங்களோடு தான் இருக்கணும், அவ்வளோ ஆசை. இயேசுவோடு இருப்பதற்கு அவ்வளோ ஆசை. இயேசுவோடு உங்களோடு நான் இருக்கணும், என்னோட நீங்களும் என்ன செய்யணும், இருக்கணும். தங்களோடு அவரை நிறுத்தி கொள்ள பார்த்தார்கள். நம்ம வீட்டுக்கு வந்த இயேசுவை விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு வந்த இயேசுவை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இதோ வாசப்படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ள போய் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், என்னோடு அவனும் போஜனம் பண்ணுவான். உங்க வீட்டுக்கு வர்ற இயேசுவை கைவிட்டுருவீங்களா, வேணாம் சொல்லுவீங்களா? படகை இயேசுவுக்கு பேதுரு கொடுத்தார், அந்த இருந்த குறை மாறினுச்சு, தோல்வி மனப்பான்மை நீங்கிச்சு. உங்களுடைய குடும்பத்தை இயேசுவுக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது உங்க தோல்விகள் மாறும், உங்க சாபங்கள் நீங்கும். சகோதரி மகேஷ் ரூத் சொன்னாங்க சாட்சி, ரத்தம் காம்பவுண்டு சுற்றி இருந்துச்சுன்னு சொல்லி. சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இந்த புது வீடு கட்டிருக்காங்க, பழைய வீடு இருக்கும்போது அந்த வீடு வாங்கின புதுசில் அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து சமையல் கட்டு வரைக்கும் ஹால் வரைக்கும் என்ன இருக்கும், ரத்தம் இருக்கும், சொட்ட சொட்டா இருக்கும். நாங்கள் கூட அவங்களும் நினச்சிருக்கா, தம்பி செந்தில் நினச்சிருக்கிறா, இந்த பூனைக்குட்டி இந்த எலியை பிடிச்சிட்டு போகும்போது ரத்தம் சிந்திருக்கும், அல்லது கரெக்டாக வண்டியை பிடிக்கும்போது ரத்தம் சிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாள் முயற்சி பண்ணி பட்டிருக்காங்க.
ஆனால் அப்படிலாம் ஒரு சம்பவமே இல்லை. அந்த வீட்டில் பூனையும் கிடையாது, எலியும் கிடையாது, கரெக்டாக வண்டி அந்த வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவங்க வீடு நடு ஊரில் இருக்கு, வாய்ப்பு கிடையாது. ஆனால் ரத்தம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 4 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை ரத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமாக அந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்போ மகேஷ் சொல்லிச்சு, அண்ணா இப்படி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம். அன்னையிலிருந்து அந்த ரத்தமே இல்லை. அல்லேலூயா. இப்போ நீண்ட நாள் கழிச்சு இப்போது சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்? நம்ம வீட்டுக்கு வந்த இயேசு நம்முடைய குறைகள் தீர்க்க வந்தவர், நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வந்தவர். இவங்களுக்கு ஒரு பேராசைனா அதிகமான ஆசை. எங்களுக்கு நீங்கள் வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் உங்களை யாருக்கு என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நல்லது தான். ஆனால் தேவ சித்தம் மற்றவங்களிடத்திலையும் இயேசு போக வேண்டும். நீ கண்ட அற்புதத்தை அவர்களும் என்ன செய்யணும், காண வேண்டும். இந்த 3வது கூட்டம் இயேசு எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட கூட்டம். எங்க வேற எந்த பிரதிபலனும், சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம் கிடையாது, கொலை செய்ய வந்த கூட்டமோ இல்லை, அன்பு நிமித்து வந்த கூட்டம். நீர் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. இந்த 3 கூட்டத்தில் எந்த கூட்டம் இருக்கிறீங்க? டக்குன்னு சொல்லிடுவீங்க, கொலை செய்கிற கூட்டத்தில் நாங்கள் இல்லை, சாப்பாடுக்காக போகிற கூட்டம் நாங்கள் இல்லை. எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இயேசு எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாங்களே, அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் எல்லாரும் சொல்லிடுவீங்க. அதனால தான் சொல்லலை. சொன்னால் என்ன, அதுதான் இருக்கலே பெஸ்ட், அது அதானே சொல்லுவீங்க. ஆனால் உன் இதயமே உன்னை குற்றவாளியை தீர்க்கும். உன் இதயமே உன்னை குற்றவாளி தீர்க்குமே ஆனால் தேவன் உன் இதயத்திலும் பெரியவராய் இருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய இயேசுவை எல்லாரும் தேடுகிறார்கள், எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்படி இல்லை, நீ தேட வேண்டியவரை கரெக்டாக தேடு. உன்னோட பேசுகிறவர் இன்னாரென்று நீ அறிந்து கொண்டால் உன் தேவை என்ன என்று அவர்கிட்ட நீ கேட்டிருப்ப. பேதுரு சொன்னாரு, நான் விசுவாசிக்கிற இன்னாரென்று நான் அறிந்திருக்கிறபடினால் நான் பேசுகிறேன். அந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் ஒன்றும் கிடையாது. இயேசுவை எல்லாரும் தேடுறாங்க, சுகத்துக்காக தேடுறாங்க, அற்புதத்துக்காக தேடுறாங்க. அற்புதம் கிடைச்சோன்னா போயிடுறாங்க. வேலைக்காக வருவாங்க, வேலை கிடைச்சோன்னா போயிடுவாங்க. கல்யாணம் ஆகாமல் சில பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவான், கல்யாணம் ஆனோடனே போயிடுவாங்க. பிள்ளை இல்லாமல் சில பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவான், பிள்ளை கிடைச்சோன்னா போயிடுவாங்க. போயிருக்காங்களே இல்லையா? திவ்யா ஒரு ஒரு இது ஒர்ஷிப் நடக்கும்போது ஒரு காரியத்தை கண்டேன்னு சொல்லிச்சு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி 5 இடங்கள் அப்படித்தானே, 5 இடங்களை சேர் போட்டிருந்த மாதிரியோ 5 இடங்களை அந்த சேர் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் ஆட்கள் இருக்கிற மாதிரியும் இந்த தரிசனத்தை கத்த நிறைவேற்றுவோம். ஏற்கனவே நமக்கு ஒரு பெரிய தரிசனம் நம்ம உண்டு, ஒரு பெரிய தரிசனம் உண்டு. ஒரு பெரிய இடத்த வாங்கணும், அது 5 மடங்கு சொல்லிச்சு. நான் கேட்டது 2 மடங்கு தான். 100 அடி நீளம், 40 அடி அகலம். 5 மடங்குன்னா எப்படி தெரியுமா? 250 அடி நீளம் அப்படித்தானே. 5 மடங்குன்னா இதில் 5 மடங்குன்னா 250 அடி நீளம். அப்படின்னா ஸ்தோத்திரம். தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீ என்ன செய்ய போற? திவ்யா வெறும் சொப்பனத்தை கண்டு அப்படியே தூங்க போறியா? தரிசனம் நிறைவேறுவதற்கு உன்னுடைய பங்கு என்ன? வெறும் ஜெபத்தில் நிற்க கூடாது. உன்னுடைய பங்கு என்ன? 1000 பேர் வேண்டும் என்று நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். 1000 பேர் வேணும், 1000 பேர் கர்த்தர் சபைக்கு கொடுக்கணும் ஜெபிச்சிருக்கிறோம். சும்மா இங்க என்ன பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி போனா அப்படின்னு 1000 பேர் வந்துருவாங்களா? உன்னுடைய பணி என்ன? கூட்டத்தோட கூட்டமா கோயிந்தா போறியா? இல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் என்னமோ செய்ய நினைக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமையுண்டாவதாக. என்னை கொண்டு ஆண்டவர் இந்த வருஷம் எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எத்தனை பேர் சபையை நான் கொண்டு வர வேண்டும். அந்த நான் கொண்டு வருகிற மக்களுடைய செலவினங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அவங்க பஸ் போக்குவரத்தை நான் வாங்கி கொள்கிறேன், அவங்களுக்கு போகும்போது டீ வாங்கி நான் கொடுக்குறேன். என் சொந்த செலவில் என் ஜனங்களை ஆலயத்துக்கு நான் கூட்டுக்கிட்டு வருவேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கு அவங்களுக்கு. நினைக்கிறீங்க நாங்கள் வர்றதே பெரிய விஷயம் பாஸ்டர், நாங்கள் என்ன மற்றவங்களை கூட்டு வர்றது? எப்படி நிறைவேறும் தேவ தரிசனம்? எப்படி தேவதர்சனம் நிறைவேறும்? அந்தியூரில் இருக்கிறவங்க 10:30 வந்துடுறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க 10:30 தான் வர்றாங்க. எப்படி நிறைவேறும் தரிசனம்? உன் தரிசனம் எப்படி நிறைவேறும்? சரி, ஆகையினால எல்லோரும் இயேசுவை தேடுகிறார்கள். அப்படி கூட்டத்தில் நாம் இல்லை, 1000-ல் ஒருத்தியாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த சபை நாளுக்கு நாள் பெருகணும், ஆசீர்வாதம் இருக்கணும். உன் வீட்டில் இயேசு தங்க விரும்புகிறார். 3வது குரூப், ஆண்டவரே நீங்கள் எங்களோடவே இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் எங்களோடவே.
இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருவோம். தேவன் நமக்கு சொந்தமாயிட்டார்னா அவருக்குரியது எல்லாமே நமக்கு சொந்தமாகும். ஏன்னா சகல வாக்குத்தத்தங்களும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு சொந்தமாயிட்டால் அவருக்கு உண்டானது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். எல்லாம் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவர்.